மதுரை மாவட்டம் வண்டியூர் சக்கிமங்கலம் சாலையை இணைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் சாலையின் இரு புறங்களிலும் 1 கிலோமீட்டர் தொலைவில் பள்ளங்கள் இருப்பதால் வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் சாலையை கடந்து செல்கின்றனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் வழங்கிய தகவல்களை காணலாம். வண்டியூர் சுற்றுச்சாலையிலிருந்து சக்கிமங்கலம் செல்லக்கூடிய பிரதான சாலையை இணைக்கும் வகையில் தான் இந்த பாண்டியன் கோட்டை பகுதியில் ஒரு கிலோமீட்டர் தொலைவிற்கு சாலை அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சாலையில் பயணிப்பது என்பது ஒரு திக் நிமிடங்களாகத்தான் இருக்கிறது. ஏனென்று கேட்டால் இந்த 1 கிலோமீட்டர் தூரத்திற்கும் இருபுறமும் செயல்படாத கல் குவாரிகள் இருக்கிறது. ஏறத்தாழ ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்ட குவாரிகள் சமீப ஆண்டு காலமாக இங்கு செயல்படவில்லை. இந்த இருபுறங்களும் மரங்கள் இருந்தது. அதனால் காரணமாக இந்த சாலையை கடப்பதற்கு அவர்களுக்கு ஏதுவாக இருந்தது. எதிலும் வாகன விபத்துக்கள் ஏற்பட்டால் கூட மரத்தில் மோதிவிடலாம் என்கிற ஒரு நிலை இருந்தது. ஆனால் தற்போது இந்த சாலையின் இருபுறங்களிலும் மரங்கள் அகற்றப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த குவாரிகளை பார்த்தபடி பயணிப்பது என்பது ஒரு பயத்தை உண்டாக்குகிறது. இந்த சாலை இருபுறங்களிலுமே 200 அடி பள்ளம் என்பது இருக்கிறது. தண்ணீர் அதிலே அதிக அளவில் தண்ணீர் இருக்கிறது. ஒரு இருசக்கர வாகனமோ ஒரு 4 சக்கர வாகனமோ ஒரு திடீரென அது செயல்பட, அதாவது கட்டுப்பாட்டை இழந்து எதிலாவது மோதி நிறுத்த வேண்டும் என நினைத்தால் கூட முடியாத ஒரு காரியம். 200 அடி பள்ளத்திற்கு அவங்க கீழே செல்லக்கூடிய ஒரு நிலை தான் இருக்கிறது. ஆகவே இந்த சாலை இரு மருங்கிலுமே ஒரு தடுப்பு வேலிகள் அமைக்க வேண்டும் அல்லது தடுப்பு சுவர் அமைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை இங்கே இருக்கக்கூடிய வாகன ஓட்டிகள் வைத்திருக்கிறார்கள். மிக முக்கியமான பிரதான சாலை. இந்த சாலையை விட்டால் அவர்கள் ஒரு 5 கிலோமீட்டர் அளவிற்கு சுற்றித்தான் வர வேண்டும். கருப்பாயூரணி என்னும் பகுதிக்கு சென்று அதன் பின்பு தான் வர வேண்டும். ஆகவே இந்த 5 கிலோமீட்டர் சுற்றுவதற்கு பதிலாக இந்த சாலையை அவர்கள் அதிகம் பயன்படுத்துகிறார்கள். நிமிடத்திற்கு 100 வண்டிகளுக்கு மேலாக இங்கு செல்கிறது. இருசக்கர வாகனத்திலிருந்து கனரக வாகனங்கள் வரை இயக்கப்படுகிறது. குறிப்பாக பள்ளி வாகனங்கள் நாம் இந்த நேரத்தில் அதிக அளவு காணக்கூடிய ஒரு காட்சி என்பது பள்ளி வாகனங்கள் அதிக அளவில் இருக்கிறது. பள்ளி குழந்தைகள் இந்த சாலையில் தான் பயணிக்கிறார்கள். எந்த நேரத்திலும் ஒரு விபத்துக்கள் நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே பாதுகாப்பு கருதி மதுரை மாவட்ட நிர்வாகம் சாலையின் இரு புறங்களிலுமே ஒரு தடுப்பு வேலி அல்லது தடுப்பு சுவர் அமைக்க வேண்டும். அதே நேரத்தில் மின் விளக்குகள் அமைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். மிகுந்த ஒரு அச்சத்துடன் பயத்துடன் தான் இந்த 1 கிலோமீட்டர் சாலையை கடக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. ஆகவே விபத்துக்கள் ஏற்படுவதற்கு முன்பாக மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதுதான் இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் திருப்பதியுடன் செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன், நியூஸ் 7 தமிழ், மதுரை. வண்டியூர் ரொம்ப சிரமமாக தான் இருக்குது. அது ஒன் சைடு ரொம்ப ஸ்பீடாக போய் ஓவர்டேக் பண்ணாங்கன்னா உள்ள பள்ளத்துக்குள்ள போகிற மாதிரி தான் இருக்குது. அது ஏதாவது கவர்மெண்ட் பார்த்து ஏதாவது செஞ்சாங்கன்னா நல்லா. உங்களுக்கு வேணும் இங்கே இந்த மாதிரி வேணும்னா ரோடு கொஞ்சம் அகலப்படுத்தினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லை இது மூடுறதுங்கிறது சாத்தியமானு தெரியல. அது மூடுறது சாத்தியம். ரோடை அகலப்படுத்தலாம், கொஞ்சம் தடுப்பு இது மாதிரி கொஞ்சம் கட்டுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். லைட் வசதி இல்லை. அது லைட்டில் வர்றதுன்னா அந்த போகிற அந்த வண்டியினுடைய வெளிச்சத்தில் தான் போயிட்டு வந்துட்டுருக்குறோம். இந்த ரோடு தான் இருக்கா? வேறு ரோடு இல்லையா? வேறு ரோடுனா கற்பாயூனி சுற்றி தான் வரணும். அதனால் இதை போட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் தடுப்பின மாதிரி போட்டால் கூட கொஞ்சம் ஒரு சேஃப்டியாக இருக்கும். 2 பக்கமும், அதாவது இந்த பள்ளம் தோன்ற பக்கம் மட்டும் போட்டால் கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது இல்லை, நிறைய ஆயிருக்கு. நிறைய இந்த குழந்தைகள்லாம் உள்ளே போய் இறங்கி இறந்துருக்குறாங்க. நிறைய பேர் இருக்காங்க. ஆம்பளையாள் சூசைட் பண்ணுறதும் பண்ணிக்கிறாங்க. நிறைய பேர் அந்த மாதிரி நடக்குது. ஏதாவது கவர்மெண்ட் பார்த்து எதாவது செஞ்சால் நல்லா இருக்குது. ரொம்ப சிரமம், பயமாக இருக்குது. மோட்டருக்கு பயமாக இருக்குது. முடுங்கிட்டு பள்ளம் இருக்கனால கொஞ்சம் பயமாக இருக்குது. தடுப்பு சுவர் தான் நல்லது. என்ன செய்யலாம்? அதாவது தடுப்பு சுவர் கட்டினா நல்லா ஒரு பாதுகாப்பாக இருக்கும். இந்த ரோட்டை விட்டு வேறு ரோட்டில் போக முடியலையா? ஒரு ஷார்ட்கட்டு குளத்தில் சுற்றி வர மாதிரி இருக்குது. ஷார்ட்கட் அதனால் பாருங்கள்.